வணக்கம். ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் குழப்பறோம்ண்ணே. இல்லை, ஓகே. கஜன் அனுஷியா அவங்க இருவருக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கு நடக்குதான். பண்டத்திருப்பில் போயிட்டு இதெல்லாம் கொண்டு கொடுங்க, கிஃப்டெல்லாம் கொண்டு கொடுங்க. ஆனால் இன்னொருத்தங்கட கையால் இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இன்றைக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கலந்து கொள்ள முடியலையா, ரொம்ப கவலையாக இருக்கிறாங்களாம், ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களா, இந்த கோலத்தில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கவலைப்பட்டு இந்த கிஃப்ட்டை எங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த கிஃப்டெல்லாம் ஒருத்தங்கட கையால் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களோட கையால் கொடுக்க முதல், அவங்கள்ட்ட இந்த கிஃப்டை கொடுக்க முதல் நீங்கள் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? யார் அனுப்பியிருப்பாங்க? பிரகாஷின் கையால் கொடுக்க சொல்லியா? அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணா எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அவங்களும் இல்லை. தம்பி சொன்னவர் அனுப்புகிறேன்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கு தம்பியும் அனுப்பலை. இது வந்து உங்களுக்கு ஒரு நெருங்கிய உறவு ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. உங்களோட தம்பியும் இல்லை, அண்ணாவும் இல்லை. நீங்கள் சொல்கிற நாட்டிலேருந்தும் வரல, லண்டன்லேருந்தும் வரல. இது வேறு நாட்டிலேருந்து வந்து கனடாவண்டா யார், ஜெர்மனண்டா யார், சித்தி யார், பேர் என்ன? சித்தி ஆல்ரெடி வந்துட்டா. என்ன கிஃப்ட் தந்தவங்க? சரி, சித்திர பேர் என்ன? அம்பிகாவதி. அப்போ அவங்க அனுப்பிட்டாங்க, அது தேவையில்லை. அது வேறு சர்ப்ரைஸ் மூலம் வந்துட்டு. ரைட், அம்பிகாவதியும் இல்லை. சரி, இது வந்து கனடாவிலேருந்து தான் வந்துருக்கு. கனடாவிலேருந்து வந்திருக்கு. என்ன பேர் மாமாட? செல்வாவா இருக்குமா? செல்வமா இருக்குமா? வேற யார் சொல்லுங்க. சரி, இன்றைய நாளில் இந்த அழகான கோலத்தில் பார்க்குறதுக்கு சரியாக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு இதை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிஃப்டை வந்து இன்னொருத்தங்கட கையால் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிவா அண்ட் சர்வாயினி வாங்க. அது வந்து யார், உங்களோட அம்மா அப்பாவா? ரைட், வாங்க. சரி, வாங்க. நான் இன்னும் யாருன்னு சொல்லலை, ஆனால் இந்த கிஃப்டை வந்து இவங்களோட கையால் தான் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு பக்கத்து போயிருங்க, மற்ற பக்கத்து போயிருங்க. ரைட், உங்கள் 2 பேர கையால் இருந்தால் இந்த கிஃப்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் சொல்லலை யார் அனுப்பினேன். சரியா? ரைட், பார்க்கலாம். தம்பியான்னு பார்க்கலாம். ரைட், கொடுத்துருங்க. இதில் வந்து அவங்களுக்கு பட்டு சாரி, பட்டு வேட்டி, அதோட சேர்த்து 25,000 கேஷ், குங்கும சிமல், அதாவது என்ன சொல்கிறது, சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தாங்க இல்லாட்டியும் இந்த சின்ன கிஃப்ட்டை வந்து அவங்களோட மனசு பெருசு, சின்னதாக இருந்தாலும் அது மனசு பெருசு. அவங்களுக்கு இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கு அந்த அன்பான அந்த மனசு. யாருறது மனசு? அந்த மனசு மாமா மாமியோட பேரை முழுசாக சொல்லிடுங்க. யாருன்ற? செல்வச்சந்திரன் சுஜிதா அவங்களா? சரி, இந்த கிஃப்ட் வந்து உண்மையிலேயே இந்த கிஃப்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட கணவருக்கே தெரியாமல் தான் மறைமுகமாக இந்த கிஃப்ட் அனுப்புகிறாங்களாம். கணவருக்கே அது சர்ப்ரைஸ் தானாம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. மாமியார் சுஜிதா. சரி, இதெல்லாம் வந்து கனடாவிலேருந்து வந்து உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக அனுப்பினது வந்து ஃப்ரேமில் இருக்குது, பார்த்துருவோம். சரியா? ரைட், ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப் கஜன் அனுசியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பி, நான் வாசித்து காட்டுவேன், ஏன் அவசரம்? டு பி அ பியூட்டிஃபுல் கப்பல்ஸ், விஷிங் யுவர் wonderful journey as you build your new life together. Wishing by Mama மாமி சுஜிதா ஃபேமிலி. நான் ரைட், ஓகே. ரைட், அழகான ஒரு கிறிஸ்டல் ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. அதோட அவங்களோட அப்பா அம்மாவோட கையால் வேண்டதும் இன்னும் ஹாப்பின்னா. சரி, இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும். தாங்கள் வரலன்னு ரொம்ப மிஸ் பண்ணி தான் கவலைப்பட்டவையா. ஸோ ஏன் நீங்கள் கேளுங்க, ஏன் நீங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இந்த சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பினீங்கன்னு கேட்டுருங்க. சரி, அவங்களோட மாமிகிட்ட கேட்டுருங்க. சரியா? என்னதுக்காக எனக்கு தெரியலை, நீங்கள் கேட்டுருங்க ஏன் அப்படி அனுப்பினீங்கன்னு சொல்லி. சொன்னால் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதால அவங்களோட கணவரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க.
சரி, சந்தோஷமாக இருக்கட்டும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துறாங்க. அதோட சேர்ந்து மனசார நாங்களும் வாழ்த்துறோம். நாங்கள் வந்து லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், ஜெஃப்னாலேருந்து. நன்றி. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. நேரடியாக நாங்கள் போயிட்டு நாங்கள் நேரடியாக சொல்லிடுறோம். அப்படியா? ரைட், தேங்க்யூ.